யோகம் மீடியா நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் உடல் பருமன், உடல் எடை அல்லது ஓவர் வெயிட் இந்த பாடி. இப்போ இந்த உடல் எடை அதிகரிப்பு அப்படின்றது ஆண் பெண் இருபாலருக்குமே மிகவும் அதிகமாக இருக்குது. இதற்கான காரணங்கள், அதற்கான தீர்வுகள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. முந்தைய காலங்களில் உடல் உழைப்பு அப்படின்றது மிக அதிகமாக இருந்துச்சு. கடந்த காலங்களில் இயற்கையான உணவுகளை அதிகமாக சாப்பிட்டு இருந்தோம். அதை சாப்பிட்டு இருந்தோம். அதோடு சேர்த்து உடல் உழைப்பு, இப்போ விவசாயம் சார்ந்த, வேளாண்மை சார்ந்த பணிகளை அதிகமாக செஞ்சிட்டு இருந்தோம். இப்போ வேளாண்மை சார்ந்த பணிகளை அதிகம் செய்யும்போது அது வெயிலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலை. அதோட உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். அப்போ நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் எளிதாக செரிமானமும் ஆயிரும். அது எரிக்கப்படும். எரிக்கப்பட்டு கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்படும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கும், இப்போ டேபிள் ஒர்க் தான் அதிகமாக இருக்குது. இப்போ நிழலில் பார்க்கக்கூடிய வேலைகள் தான் அதிகமாக இருக்குது. இப்போ மைண்டுக்கு தான் வேலை அதிகமாக இருக்குது. உடல் சார்ந்த பணிகள் கம்மியாயிருச்சு. உங்களுக்கு சிந்தை சார்ந்த பணிகள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் அதிக கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகள், அதிகமான ஊட்டம் தரக்கூடிய உணவுகள், அந்த மாதிரி நாம் சாப்பிடும்போது செயற்கையாக வளர்க்கப்படக்கூடிய அசைவ பிராணிகளை அதிகமாக சாப்பிடுவதன் மூலியமாகவும், மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடுவதன் வாயிலாகவும், அதிகமாக இந்த குளிர்கட்டி, ஐஸ்கிரீம் இது சாப்பிடுவதன் மூலியமாகவும், தொடர்ந்து எதெல்லாம் உடலுக்கு அதிக ஊட்டத்தை தரக்கூடியதாக இருக்குதோ, உடலில் அதிகமான எடையை மிக விரைவாக கொண்டு வரக்கூடிய வல்லதாக இருக்கிறதோ, அதையெல்லாம் மிக அதிகமாக நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற உடல் உழைப்பு மிகவும் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த கம்மியாக இருக்கக்கூடியதனுடைய விளைவு, நம்மளுடைய உடல் எடை கூடிக்கொண்டே போகுது. அது குறைக்க முடியாமல் நிறைய பேர் அதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால இப்போ அதிகமாக எடுத்துக்கக்கூடியது குளிர்ந்த நீர், கோல்டு வாட்டர், ஃப்ரிட்ஜ் வாட்டர் அதிகமாக நிறைய குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கோல்டு வாட்டர் அதிகமாக குடிக்கும் பொழுது உடல் எடையை குறைக்காது. இப்போ யாருக்கெல்லாம் உடல் எடை மிக அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களோ, அவங்க எல்லாரும் வெந்நீர் குடிக்க ஆரம்பிக்கணும். தொடர்ந்து நாம் எப்போல்லாம் தண்ணி குடிக்கிறோமோ அப்போல்லாம் வெது வெதுப்பான தண்ணியை நாம் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னாக்கும், நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளும் கழிவுகளும் மிக எளிதாக வெளியேறிடும். அதே போல் ஃப்ரீ மோஷன் போகும். இப்போ நிறைய பேர் இந்த உடல் பருமனாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஃப்ரீ மோஷன் அப்படின்றது போகிறது மிகவும் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும். ஆகையினால இந்த வெந்நீர் குடித்து கொண்டு வரும் பொழுது ஃப்ரீ மோஷனும் போகும். அதே நேரத்தில் உடம்புல உள்ள கெட்ட கழிவுகள் அந்த மோஷன் வழியாகவே வெளியே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே போல் நீங்கள் தொடர்ந்து இப்போ சிறு தானிய வகைகளை அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கணும். அதே போல் நார்ச்சத்துள்ள உணவுகள், இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கொத்தவரங்காய் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழங்குகள்னு பார்த்தீங்கன்னாக்கும் சர்க்கரைவள்ளி கிழங்கு இருக்குது, அதுக்காக மரவள்ளி கிழங்கு இருக்குது, அதுக்கப்புறம் பனங்கிழங்குகள் இருக்குது. அதே போல் உங்களுக்கு கீரைகள், நிறைய கீரைகள் ஒடித்தாக்கும் தண்டு எதுலாம் தண்டு இருக்கோ அதுலேருந்து நார் எதெல்லாம் பிரியுதோ அந்த வகையான கீரைகளை அதிகமாக நாம் பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாக்கும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் மிக எளிதாக வெளியே போயிடும். அதே போல் காலை மாலை 2 வேளையும் பார்த்தீங்கன்னாக்கும் நடைப்பயிற்சி செய்வது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நம்ம நடைப்பயிற்சி செய்யும் பொழுது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வியர்வை துவாரங்களின் வழியாக வியர்வையாக வெளியே அந்த உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீரும் சரி,
மற்ற கெட்ட கழிவுகளும் சரி வெளியே வந்துட்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக வந்துட்டு இருக்கும். அதே போல் நீச்சல் அடிப்பது, தண்ணிக்குள்ளே வந்துட்டு நீச்சல் அடிக்கக்கூடிய ஒன்று வந்து நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்டவைகளை வந்து வெளியேற்றுறதுக்கு மிகவும் வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாக வந்துட்டு அந்த நீச்சல் அடிப்பது வந்துட்டு இருக்குது. எனவே அந்த ஸ்விம்மிங் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் வந்துட்டு இதை நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். அதே போல் வந்துட்டு அசைவ உணவு வந்துட்டு முடிந்தவரை வந்துட்டு குறைக்கிறது ரொம்ப நல்லது. முடிந்த வரைக்கும் ஒரு 90% அசைவ உணவு வந்து நிப்பாட்டுறதுக்கான முயற்சியை வந்து எடுக்கணும். சைவ உணவுகளை வந்து அதிகமாக வந்து எடுக்க ஆரம்பிக்கணும். இதை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதிப்பு வந்துட்டு அல்லது அந்த உடல் எடை பருமன் வந்துட்டு உங்களுக்கு வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சி வர்றதை வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் தொடர்ந்து வந்து நாம் இதெல்லாம் செய்து கொண்டே வரும் பொழுது நமக்கு வந்துட்டு பெரிய மாறுதல் வந்து உண்டாகும். ஆகவே வந்துட்டு அசைவத்தை வந்து 90% அளவுக்கு குறைச்சிக்கோங்க. எளிமையான உணவுகள் வந்து சாப்பிட ஆரம்பிங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இனிப்புகளை வந்து குறைக்கணும். இனிப்பு வந்து நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது உடல் பருமன் வந்து அதிகமாகும். ஆகையினால வந்துட்டு அந்த இனிப்பு வகையில் வந்து எடுக்கிறத குறைக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் வந்துட்டு அசைவம் எடுக்கக்கூடாது. மற்ற ரொம்ப ஹெவியான உணவுகளை வந்துட்டு அதிகமாக வந்து எடுக்கக்கூடாது. கோதுமை சார்ந்த உணவுகளையும் மைதா சார்ந்த உணவுகளையும் வந்து நிறுத்தணும். இப்படி நிறுத்தி நாம் வந்து இரவு உணவு வந்து எளிமையாக வந்து சாப்பிட்ணும். இப்போ இரவு உணவு வந்து ஒரு பிச்சைக்காரனை போல சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலை உணவு வந்து அரசனை போலவும், மதிய உணவு வந்துட்டு இளவரசனை போலவும், இரவு உணவு வந்து ஒரு எளியவனை போல பிச்சைக்காரன் என்ற வார்த்தைக்கு பதிலாக எளியவனை போல வந்து உணவு உண்ணணும். அப்படி நாம் வந்து கொண்டு வரும் பொழுது நமக்கு வந்து ஒரு பெரிய மாறுதல் வந்து உண்டாகும். எனவே இதை வந்து தொடர்ந்து வந்து கடைபிடிச்சிட்டு வரும்போது ஒரு நலமான வாழ்வு, வளமான வாழ்வு வாழ முடியும். மீண்டும் இது போன்றது ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நம்ம சேனலோட டாப் 4 வீடியோஸ் இதுதான். இதை பார்த்தும் பயனடைஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.